அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கில் உடைய ப்ரீமியத்தினுடைய விலையை சொல்லி மார்க்கெட்டு என்ன டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் நம்ம எடுக்கிறதுங்க. மார்க்கெட்டுங்கிறது பங்குச்சந்தை சார்ந்த இது, பங்குச்சந்தைங்கிறது மேக்ஸ் சார்ந்து தான் இயங்குதுங்கிறது நம்மளுடைய தியரி. இப்போ அதை சார்ந்து தான் நம்ம எதையுமே போடுறோம். இந்த வீடியோவுடைய நோக்கம் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். மேக்ஸ் அர்த்தம் படித்து அதை தெரிந்து கொண்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா பங்குச்சந்தையில் 1000 பேர் யூடியூப்ல ஏதோ சொல்லுவாங்க. நான் கூட இன்னைக்கு ஒரு வேல்யூ இப்போ சொல்லியிருக்கிறேன்னா அதையும் நம்ப கூடாது. நீங்க உங்களுக்கு படிச்சு அது முழுமை தெரிஞ்சாதான் அதை செய்யணும், இல்லையே செய்யக்கூடாது. சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 22,500 கால் 288 ரூபாய் கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைடு, 288 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப் சைடு. பாருங்க, இன்னைக்கு காலையில போன ஐஏ 248, அங்கிருந்து கீழே வந்துட்டு இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு? ஒய், என்ன காரணத்துக்கு திரும்பிச்சு? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு விலையில போயிட்டு எதர் திரும்பணும் ஆர் டவுன் ஆகணும், எதர் மேல போனாலும் அங்க ஒரு விலையில இருந்து திரும்பணும் ஆர் அப் ஆகணும். அப்போ இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு அந்த விலை உங்களுக்கு தெரியாது. ஆனா நான் என்ன சொன்னேன், 288 போனா அங்க போய் டிசிஷன் எடுத்து என்ன பண்றாங்க பாத்தீங்களா? காலையில இருந்து இங்க அரெஸ்ட் பண்ணிட்டு எகைன் 288 போயிட்டு தான் அங்க இருந்து என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை. எகைன் மார்க்கெட் என்ன இருக்கும், ஏறிங்க இருக்கும். இது ஏன் நடக்குது? இங்க இருந்து ஏறது விட்டுருங்க. நான் யூடியூப்ல உங்க சூழல நான் ஒரு வேல்யூ மட்டும் தான் சொன்னேன் டைரக்ஷனுக்காக. ஓகேங்களா? அப்போ அது ஏன் நடந்தது அப்படின்னு சிந்திங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? மார்க்கெட்டு நம்ம போய் ஷோ பண்ணி காமிக்கவே தேவையில்லை. சரி, நம்மளுடைய ஸ்மார்ட் டிசைடர்ல நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறது அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2 சைட் காமிக்கிறேன் பாருங்க. இதுல எங்கேயுமே சிக்னல் இல்லை, பை கொடுத்துருக்கு, கன்ஃபார்ம் பண்ணல. எகைன் செல் கொடுத்துருக்கு. அந்த செல்ல என்ன டைமுக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்கு பாருங்க, 1:35 தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் புட் சைட்ல எங்கேயும் பை கொடுக்கல. பை கொடுத்துருக்கு ஆனா கன்ஃபார்ம் பண்ணல, வேலிடு இன்வேலிடு. பை கொடுத்துருக்கு, கன்ஃபார்ம் பண்ணல. சரி, இங்க நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணாங்க? 1:35 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ உங்க செல்லு கொடுத்து செல்ல ட்ரிகர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5 மினிட்ல இங்க என்ட்ரி இல்லை, அப்போ இதை 1 மினிட்ல சேஞ்ச் பண்ணலாம். 1:35 அப்புறம் பை இங்க எங்கேயாவது ட்ரிகரா இருக்கா அப்படின்னு பாருங்க. 1:35, எஸ், இங்க பாருங்க பை ட்ரிகர்டு, அடுத்த கேண்டில்ல கன்ஃபார்ம்டு, ஸ்டாப் லாஸ் இது, ப்ராஃபிட்டா டன். புரியுதுங்களா? போயிட்டு இங்கிருந்து எடுத்தது அதுக்கான டார்கெட்ஸ் எல்லாம் மேக்ஸ். நம்ம மேக்ஸ் இது கூட பயன்படுத்தணும். அதனாலதான் நம்ம ஸ்டூடெண்ட் மட்டும் கொடுக்குறோம், பப்ளிக் கொடுக்காம. ப்ராஃபிட்டா மேக்ஸ் இங்கெல்லாம் ஏன் இந்த வேல்யூ நடந்தது? சிம்பிள். எவ்வளவு ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு? 13 புள்ளிகள். 8-13, எஸ், 13 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ். ப்ராஃபிட் ரிட்டர்ன். சிம்பிள், அவ்வளவுதான். இவ்வளவுதான் நீங்க பார்க்கணும். இல்ல என்ன பண்ணணும், ஃபியூச்சர் சார்ட்ல போயிட்டு நம்மளுடைய வியூவை நீங்க செக் பண்ணிக்கணும். ஃபியூச்சர் சார்ட்ல இப்ப பாருங்க, நான் சிங்கிள் சார்ட் வச்சு ஃபியூச்சர் சார்ட் காமிக்கிறேன். ஃபியூச்சர் சார்ட்ல என்ன டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல காலையிலேயே மார்க்கெட் ஏன் இறங்குச்சுன்றதுக்கு புரியுதுங்களா? செல்லா ட்ரிகர்டா அடிச்சாங்களா மார்க்கெட்? செல் எகைன் பை ட்ரிகர்டு, ஆனா கன்ஃபார்ம் பண்ணல. செல்லு மறுபடியும் செல்லு ட்ரிகர் ஆகி ப்ராஃபிட், எகைன் செல்லு ட்ரிகர் ஆகி அது கன்ஃபார்ம் பண்ணல. மறுபடியும் மேல வந்ததுக்கு அப்புறம் பை ட்ரிகர் ஆயிட்டு பறந்துட்டு இருக்கிற மேல அப்சைட் பை, எகைன் பை இடத்துல வந்து பை. சிம்பிள். மார்க்கெட்டை சிம்பிளா பாருங்க, ரொம்ப பெருசெல்லாம் பார்க்காதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.